அமைச்சர்களுடைய கருத்தை அதை அவர்கள் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 76 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தது ஒன்று பச்சை கட்சி அல்லது நீலக்கட்சி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், பிறகு இந்த பிரிந்து பிரிந்து போனாலும் அந்த பச்சை நீலவும் தான். ஆக ஒவ்வொரு திணைக்களத்திலையும் ஒவ்வொரு அமைச்சிலையும் இருந்த அதிகாரிகளும் இந்த பச்சை நீலத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஜனதா விமுக்தி பெருமன ஜேவிபி, அது பிற்காலத்தில் என்பிபியா வந்திருந்தாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நீங்கள் 2-3 பேர் இருப்பார்கள். பெரும்பான்மையானவர்கள் இந்த பச்சை நீலத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது அரசாங்கம் இந்த சிவப்புக்கு மாறிவிட்டது. ஆனால் அரசு அதிகாரிகள் திடீரென அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என்பதில் சிக்கல் இருக்கின்றது. அவர்கள் தாமதப்படுத்தலாம், சில முடிவுகளை எடுப்பதில் தாமதப்படுத்தலாம், ஒரு கோப்பு இன்னொரு கோப்புக்கு போவதை தாமதப்படுத்தலாம். இதனால நிறைய விஷயங்கள் தாமதமடையும். இது அரசாங்கம் தீர்வு காண்பது, இந்த இப்படிப்பட்ட போன்ற விஷயங்களுக்கு தீர்வு காண்பது இலகுவான விஷயம் இல்லை. இப்போ ஒருத்தர் 2 பேர் என்று சொன்னால் அது இலகுவாக கையாளலாம். ஆனால் ஏராளமானவர்கள் அதை தாமதிக்க முற்பட்டால், இப்போ அது சுங்க திணைக்களமாக இருக்கலாம் அல்லது விமான நிலையமாக இருக்கலாம், இறக்குமதி ஏற்றுமதி நடக்கிற விஷயங்கள், குறிப்பாக சுங்கம், துறைமுகம். அப்போ இந்த இடத்துல ஏற்படுற தாமதங்கள் நிறைய பிரச்சனையை நாட்டில் உருவாக்கும். குறிப்பாக பொருட்களுடைய பற்றாக்குறையை அது உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் தாமதங்கள். இப்போ தனியார்களும் அதே மாதிரி தான். ஏன்னா இதில் தனியாரும் அரசாங்க ஊழியர்களும் தான் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இப்பொழுது இருப்பது, பெரும்பாலும் இருப்பது மனிதர்கள் செய்கிற, கையால் செய்கிற விஷயம். என்னென்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் எல்லாம் இலங்கையில் குறைவு. அதே மாதிரி சிசிடிவி கேமரா எல்லா இடத்தையும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பது மிக குறைவாக இருக்கின்றது. அதையெல்லாம் அரசாங்கம் செய்ய முற்படும் போது இந்த பழைய முறைமையில் இருந்த அதிகாரிகள் அதை எதிர்க்கக்கூடும். அது வரலாற்றில் நடந்தும் இருக்கின்றது. ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக இருந்த போது அது நடந்தது. ஆகவே இந்த நவீன முறைக்கு இலங்கை மாற முற்படும் போது அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் அரசாங்கம் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும். அது இந்த பற்றாக்குறைக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஒட்டுமொத்தத்தில் அனுர அரசுக்கு ஆபத்தாகும் இலங்கையின் முக்கிய அரசு அதிகாரிகளின் செயற்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆபத்தாகும் என்றதை விட தடங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், இந்த பற்றாக்குறை என்பது திடீரென புலி இல்லை, திடீரென உப்பு இல்லை என்பது ஜனாதிபதி 3 மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு முதல் வந்த ஜனாதிபதி வந்த உடனே இது ஏற்படுது என்று சொன்னால், இறக்குமதி ஏன் திடீரென குறைகின்றது என்பதற்கு பதில் சொல்ல வேணும் எல்லாரும். ஏன்னா இலங்கையில உப்பு இல்லை, இலங்கையில கடல் இருக்கிறது, ஆனால் உப்பு இல்லை.